நம்ம இன்னைக்கு ஒயிட் சோன் பப்படி செய்ய போகிறோம். இந்த சோன் பப்படி வாயில் போட்டோடனே தானாக கரையும் அந்த மாதிரி ஒரு சோன் பப்படி ரெசிபிங்க இது. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ சோன் பப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பல்க் குவான்டிட்டியில் சோன் பப்படி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 3 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூடவே 2 லிட்டர் நெய் ஊற்ற போகிறோம். இந்த குவான்டிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னா மொத்தமாக 17 கிலோ உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். அந்த அளவுக்கு சோன் பப்படி ரெசிபிங்க இது. இந்த சோன் பப்படிக்கு நம்ம 5 லிட்டர் ஆயில் அம்சம் எடுத்திருக்கோம். அதாவது நெய் வந்து 2 லிட்டரு, ஆயில் 3 லிட்டர் எடுத்திருக்கோம். இதுவே உங்களுக்கு 50-50 கூட வேணால் கூட சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லையா 3 லிட்டர் நெய் 2 லிட்டர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பமே. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். நல்லா மிதமான சூடேறி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் 4 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த ஆயிலும் நெய்யும் மிதமான சூடேறி இருந்திருக்குல்ல, அதில் சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்குறப்போ கண்டிப்பாக சிம்மில் வைக்கணும் ஃப்ளேமு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மைதா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே குடிப்பி வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த மைதாலாம் நல்லா கரைஞ்சி ஒரு கரெக்டான ஸ்டேஜ் வரும். அதாவது அந்த பதம் வரும் தெரியுமா, அது நான் காமிக்கிறேன் எந்த மாதிரி பதம்ன்றதை. அதை பார்த்து செய்கிறப்போ பர்ஃபெக்டான ஒரு சோன் பப்படி செய்வீங்க நீங்களும். இப்போ இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மிலே இருக்கட்டும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது ஒயிட் கலர் சோன் பப்படிங்க. இப்போ பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிருக்கு நம்ம கிண்ட ஆரம்பித்து. ஸோ அப்போ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொதி வந்துட்டுருக்குன்ட்டு. அதாவது சிம்மில் இருக்குது. இப்போவே இந்த அளவுக்கு வருதுனாக்கா நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சா என்னாகும், அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் கலர் மாறிடும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இதே மாதிரி இது டைம் எடுக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்குங்க. நம்ம சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாவே ஒரு அருமையான சோன் பப்படி செய்யலாங்க. இப்போ 15 நிமிஷம் டைம் ஆகிருக்கு. இப்போ பதம் வந்துருச்சு. அது எப்படி செக் பண்ணுறதுனாக்கா லைட்டாக தண்ணி கையில் எடுத்துகிட்டு ஆயில் எப்படி தெளிப்போம் அந்த மாதிரி தெளிச்சாக்கா ஒரு சத்தம் வரும் பாருங்கள். அது இந்த மாதிரி சவுண்டு வந்தாவே போதும். இப்போ இந்த சத்தம் கேட்டிருப்பீங்க இல்லையா, ஆயிலில் தெளித்து அந்த சத்தம் வரும் பார்த்தீங்களா, அதே சவுண்டு தாங்க. அந்த அளவுக்கு வந்தாவே இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு பெரிய பராத்தாலை எடுத்து ஊற்றி விட்டுடலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஆறி வரணும், அதனால் இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். இது லைட்டாக அப்படியே கிண்டி விட்டு ஆற வச்சிடலாங்க. இப்போ ஓரளவுக்கு மிதமான சூடு வந்துருச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஏன்னா நமக்கு பராத்தா தேவைப்படும். ஸோ அதனால் மாற்றிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 8 கிலோ சுகர் போட்டிருக்கோம். 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 8 கிலோ சுகருக்கு 2 லிட்டர் தண்ணி போதுமானா கண்டிப்பாக போதுங்க. ஏன்னா இந்த சுகர் சிரப் வந்து நல்லா திக்காகணும். ஸோ அதனால் 2 லிட்டர் தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிண்டி விட்டு இருக்கலாம். இந்த சுகர் கரைஞ்சி வரட்டும். இது ஒரு பக்கம் ரெடியாகி வரட்டும். இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம சோன் பப்படி வச்சு தட்டுற ட்ரையில் வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்கள். பட் இது சேர்க்குறப்போ நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம 1/2 கேஷ்யூ எடுத்துருக்கோம். அந்த ட்ரை மேலே அப்படியே தூக்கிட்டோம். அப்படியே ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம். இது கூடவே பிஸ்தாவை சீவி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க. சேர்க்குறப்போ நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிடவும் அருமையாக இருக்கும். வேண்டாம் ப்ளைனாக வேணும்னாலே நீங்கள் அதே மாதிரி கூட செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ட்ரையில், பார்க்கவே அழகாக இருக்குது இல்லையா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சுகர் சிரப் என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இருக்குது. கொதி வரட்டும். அது எந்த அளவுக்கு திக்காகணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இது ரெடி ஆகிறதுக்கு கண்டிப்பாக 15-20 நிமிஷம் டைம் எடுக்குங்க. இப்போ 5 நிமிஷம் டைம் ஆகிருக்கு. இந்த மாதிரி சுகர் சிரப் கொதி வர்றப்போ சைடில் பாருங்கள் வெள்ளை கலரில் நுர வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த சுகர் வந்து க்ளீனாக இருக்கிறதுனால வெள்ளையாக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து டஸ்ட்டு அழுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த இடம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். அதை வந்து எடுத்து விட்டுருங்க. இது வந்து க்ளீனாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே விட போகிறோம். இப்போ இதில் தண்ணி தெளிச்சிக்கலாம். எதுக்காகனா இந்த கடாயை சுற்றி தண்ணி தெளிச்சோம்னா அந்த சுகர் வந்து கடாயில் ஒட்டியிருக்கும். அதாவது நம்ம கிண்டுறப்போ கடாயில் அங்கங்கே ஒட்டியிருக்கோம். அது வந்து கரைஞ்சி வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிக்கிறோம். ஒரு 100 ml தண்ணி எடுத்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே தெளித்து விட்டுருக்கோம் சைடில். இந்த மாதிரி தெளிச்சதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இந்த சுகர் சிரப் நல்லா திக்காகி வரணும். இந்த சுகர் சிரப் கொதி வர ஆரம்பித்து கரெக்டாக 10 நிமிஷம் டைம் ஆகிருக்குங்க. அதாவது கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அது எந்தளவுக்கு திக்காகி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வெனிகர் சேர்த்துக்கிறோம். இதுக்காக நம்ம ஒரு 200 ml எடுத்துருக்கோம். இது வந்து வெனிகரோட பவரை பொறுத்து கொஞ்சம் மாறும். அதிகமாக எடுக்கலாம், கம்மியாக எடுக்கலாம், பார்த்து சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு 200 250 ml எடுத்தாவே போதும், கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அதை கிண்டவே வேண்டாம், அப்படியே இருக்கணும். இப்போ இந்த கடாயை சுற்றி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதுக்காக ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துருக்கோங்க. எதுக்காக சேர்க்குறோம் நெய்? நம்ம
இந்த கடாயில் வந்து இந்த சுகர் சிரப்பு ஒட்டாமல் வரணும், அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா திக்காகி வரப்போகுது, இது கிண்டாமல் அப்படியே விட போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நெய் சேர்க்குறப்போ கடாயில் ஒட்டாமல் அப்படியே கொதி வந்து திக்காகி வரும். அது எந்த அளவுக்கு பதம் வரணுன்றதை காமிக்கிறேன், அதை பார்த்து செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் கண்ணாடி மாதிரி தெரியுது. இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும், இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பராத்தா எடுத்துன்னு அதில் நம்ம முன்னாடியே குந்தா ரெடி பண்ணியிருந்தாலும், அதாவது மைதாவும் ஆயில் நெய்யெல்லாம் சேர்த்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அது அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த ட்ரை முழுசாக, அதாவது இந்த பராத்தா முழுசாக பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது எதுக்காகன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சுகர் சிரப் கொதி வர ஆரம்பித்து கரெக்டாக 20 நிமிஷம் டைம் ஆகிருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ண போகிறோம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஒரு கத்தியோ இல்லை ஒரு கம்பியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அதை கையில் எடுக்கணும். கையில் வந்து தண்ணி தொடக்கூடாது, அப்படியே எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த கமர்கட்டு மாதிரி டைட்டாக இருக்கும். அதை வந்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு உடைக்கிறப்போ அது உடையணும். உடையில இது கொஞ்சம் பெண்ட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அந்த சுகர் சிரப்பு. திரும்பவும் 2வது முறை செக் பண்ணுறோம். ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 மினிட்டுக்குள்ளே தான் டைம் ஆகிருக்கும். அதுக்குள்ளே திரும்ப செக் பண்ணுறோம். இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி மாறும் அது. அதுக்கப்புறம் அதை உடைக்கிறப்போ பட்டுன்னு உடையணும், அது பெண்ட் ஆகக்கூடாது. இப்போ உடைக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி உடையணும். இந்த மாதிரி உடஞ்சிதானே பர்ஃபெக்டான பதம் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பு ரெடி. அதாவது இது பேர் வந்து சாசினின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை திக்கான சுகர் சிரப்புன்னு சொல்லிக்கலாம், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடியே அந்த குந்தா பூசி வச்சுருந்தோம்ல, அதில் எடுத்து இதை சேர்த்துக்கலாம். அந்த குந்தாவை பராத்தாவில் பூசந்து இதுக்காக தாங்க. இந்த சுகர் சிரப்பு எடுத்து ஊற்றுறப்போ அது இந்த பராத்தாவில் பிடிக்காமல் வரணுன்றதுக்காக தான் அது நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த சுகர் சிரப்பை ஆற வைக்கணும். அப்படியே விட்டால் ஆறத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை விட பெரிய பராத்தாவில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி மேலே இதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி விடுறப்போ அந்த சுகர் சிரப்பு வந்து சீக்கிரமாக ஆறி வரும். ஏன்னா அது திக்காகணும், அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த சோன்பப்படி பதத்துக்கு கொண்டு வர முடியும். அதனால தான் இதை ஆற வைக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு ஆற வைக்கிறப்போ சீக்கிரமாக ஆறி வரும். இப்போ பாருங்கள், திரும்பவும் அதே மாதிரி திருப்பி உல்ட்டாவில் போடுறோம். அந்த பக்கம் தண்ணி மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த சுகர் சிரப்பு, அதெல்லாம் அப்படியே கரைஞ்சி இந்த பக்கம் வருது. அது திரும்பவும் திக்காகவும் திரும்ப அது மேலே எடுத்து போட போகிறோம். இதே மாதிரி தான் ரிப்பீட்டடாக செஞ்சு இந்த சுகர் சிரப்பு வந்து நல்லா திக்காக்கணும். அது எப்படின்றது முழுசாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிங்களானாக்கா உங்களுக்கு ரெசிப்பியே அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்களன்னா ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி நீங்களும் கற்றுக்குவீங்க. பாருங்கள், நல்லா திக்காய் வந்திருக்கு. நம்ம முன்னாடியே எடுத்தப்போ தண்ணி மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தாலே தெரியும், கையில் தொடுற சூடுக்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த சுகர் சிரப் நல்லா திக்காய் வந்துருச்சு. இது ரெடியாகி வந்த மாதிரி தாங்க. இப்போ இதை வந்து ஒரு பெரிய பராத்தாவில் எடுத்து போட்டு சோன்பப்படி செய்ய போகணும். இப்போ இது எடுத்து போடுறதுக்கான ஒரு பெரிய பராத்தா வச்சுருக்கோம். அதுலேயும் அந்த குந்தாவை எடுத்து பூசி வச்சுருக்கோம். ஏன்னா இது ஒட்டாமல் வரணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி அந்த பராத்தாலையும் முன்னாடியே பூசணும் பார்த்தீங்களா குந்தா, அதை வந்து பூசி வச்சுருக்கோம். இப்போ இந்த திக்கான சாசினி எடுத்து போட்டுக்கலாம் இதில், அதாவது சுகர் சிரப்பை. இது நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு குச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா சூடாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி குச்சி வச்சுருக்கோம். இது வந்து சோன்பப்படி இழுக்கிறதுக்குன்னே இந்த குச்சி இருக்குங்க. இதை வச்சு இந்த மாதிரி இழுக்கணும். மல்டிபிள் டைம்ஸ் இந்த மாதிரி திருப்பி போட்டு இழுக்கிறப்போ அது அப்படியே பட்டு மாதிரி வரும். அந்த பட்டு துணியெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி கலரில் வரும். இது அப்படியே ஒயிட்டாக மாறி வரும். அந்த சமயத்தில் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்க குந்தாவை இதில் சேர்க்கணும். அது எந்த டைமில் சேர்க்குறன்றதை முழுசாக வீடியோ பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி இழுக்க ஆரம்பித்து 3 நிமிஷம் ஆயிருக்கு. இதே மாதிரி இழுத்துட்டு இருக்கலாம். எல்லா பக்கம் திருப்பி போட்டு இழுத்தா மட்டும்தான் கரெக்டான பதத்தில் அந்த சோன்பப்படி ரெடி ஆகுங்க. இப்போது பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக கலர் மாதிரி வந்திருக்கு. அதாவது ஒயிட் கலரில் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுனாவே அந்த நூல் பதம் வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குந்தாவை இதில் சேர்த்துக்கலாம். அதாவது நெய், ஆயில், அதில் வந்து மைதா சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அது இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதாவது ஏலக்காய் பொடியை வந்து நம்ம எப்படி அரைச்சிருக்கோம்னா ஒரு 15 ஏலக்காய் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக சுகர் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோங்க. அந்த சாசினி எப்படி திருப்பி போட்டு இழுத்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி இந்த குந்தா சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் அதே மாதிரி செய்கிறப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த குந்தாவெல்லாம் முழுசாக அப்சர்வ் பண்ணிவிடும் இந்த சுகர் சிரப்பு. அதை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த சோன்பப்படி பதம் வரும் பாருங்கள், அப்படியே நூல் நூலாக வரும். அது வரைக்கும் நம்ம இதை இழுத்துகிட்டே இருக்கணும். இந்த குந்தாவை முழுசாக அப்சர்வ் பண்ணணும், அது வரைக்கும் இழுக்கணுங்க. இதை சேம் ப்ராசஸ் தான், திருப்பி போட்டு இழுத்துகிட்டே இருக்க வேண்டியது தான். அது நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் டைட் ஆகிடும் பாருங்கள். இப்போ நூல் பதம் வந்துருச்சு பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு.
இப்போ அதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் குந்தாக இருக்குல்ல அந்த பரத்தால், அது முழுசாக ட்ரை ஆகிற வரைக்கும் இழுக்கணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ளேவர் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் வேணுன்னா சேர்த்துக்கலாம். அது கூடவே எசன்ஸ் எதனா வெனிலா எசன்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ப்ளைனாக செஞ்சுருக்கிறோம். வெறும் ஏலக்காய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இதில். இப்போ பாருங்கள், அப்படியே அந்த நூல் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததாங்க கரெக்டான பதத்தில் சோன் பப்படி ரெடியாக வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நல்லா டைட் ஆகிடும் அந்த சோன் பப்படி. அப்பவும் விடாமல் இழுக்கணும். அது கட்டாகக்கூடாது, கட்டாகாமல் இழுக்கணும். இந்த சோன் பப்படி பாருங்கள், இந்த நூல் பதத்துக்கு வந்திருக்கு. பார்க்கும்போதே அந்த பட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. பட்டு பூச்சியில் அந்த நூல் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்கள். அட்டா 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 அருமையான சோன் பப்படி ரெடி பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் அந்த சோன் பப்படி ரெடியாகி வந்துருச்சுங்க. பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு வந்ததானவே இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த குந்தாவும் முழுசாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஒரு ட்ரையில் போட்டு நம்ம தட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி க்யூப்ஸாக எடுக்க போகிறோம். ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணலாங்க. நீங்கள் அறுத்திங்களன்னா அது கட் ஆகாது. ஸோ நம்ம எப்படி வெட்டுறோமோ அந்த மாதிரி வெட்டினா மட்டும்தான் அது க்ளீனாக கட் ஆகி வருங்க. ஏன்னா அது நூலாக இருக்கு இல்லையா, அது வந்து கட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வெட்டினா மட்டும்தான் கட் ஆகும். நீங்கள் எந்த மாதிரி சைஸில் ட்ரை வச்சுருக்கீங்களோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரையோட ஒரு 4 இன்ச்சு சின்னசாவே கட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ட்ரையில் நம்ம இழுத்து வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதனால் ட்ரையோட சைஸோட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி 3 ட்ரையில் இதை போட போகிறோம். அந்த 3 ட்ரையில் செய்கிறது தான் 17 கிலோ சோன் பப்படி வருங்க. ஸோ அதனால் அந்த ட்ரைக்கு தகுந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்குறோம். ஒரு ட்ரைக்கு 2 கட்டிங் பீஸுன்ற மாதிரிங்க. இப்போ கட் பண்ணிக்க பார்த்தீங்களா, இது வந்து 2. இப்போ கட் பண்ணிக்கிறது வந்து ஒரு ட்ரைக்கு ஆகுங்க. இப்போ இதே மாதிரி 6 துண்டாக கட் பண்ண போகிறோம். இதை 3 ட்ரையில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ 3 துண்டு கட் பண்ணியிருக்கோம். 3 துண்டு கட் பண்ணிடுறோம் நாங்கள். இப்போ ட்ரையில் எடுத்து வச்சு எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணுறதை பார்க்கலாம். பாருங்கள், எடுத்து வச்சுட்டு 2 பக்கம் பிடிச்சிட்டு இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்துட்டு அந்த ட்ரையில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அதாவது முன்னாடியே நம்ம கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸு, பிஸ்தாலாம் போட்டு ஒரு ட்ரையில் வச்சுருந்தோம்ல, அந்த ட்ரையில் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் ப்ளைனாக வேணுன்னா கூட நீங்கள் அப்படியே வச்சு செய்யலாங்க. இப்போ 2வது துண்டு எடுத்து வச்சு அதே மாதிரி இழுத்து பிடிச்சி அதே ட்ரையில் ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி வச்சா தான் கரெக்டான ஷேப்பில் அது வருங்க. இந்த மாதிரி ட்ரையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்படியே விட்டிங்களன்னா பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ராடு ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையோ ஏதோ ஒன்று இருந்தாலே இந்த மாதிரி ரோல் பண்ணோம். வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணுறப்போ அது வந்து நல்லா ஷேப் வரும், பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை ரோல் பண்ணணுங்க. நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் தரோமோ அந்த அளவுக்கு நல்லா வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நல்லா டைட்டாக உட்காந்துருச்சு இந்த ட்ரையில். இதே மாதிரி மீதி இருக்கிற 3 ட்ரையும் செஞ்சு முடிச்சிடலாங்க. பார்த்தாலே தெரியும் 3 ட்ரையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இது இப்படியே 1 மணி நேரம் ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சோன் பப்படி 1 மணி நேரமாக ஆறி வந்திருக்கு. இப்போ இதை கட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்கேல் வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரே டைம் கட் பண்ணால் கட் ஆகாது. அதனால் நம்ம நைஃப் வச்சுட்டு எப்படி கட் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு 3 to 4 டைம்ஸ் அதை கட் பண்ணுறப்போ தான் அது க்ளீனாக கட் ஆகும். அப்போ தான் அந்த கட்டிங்ஸ் வந்து நல்லா வருங்க. அதனால தான் ஸ்கேல் வச்சுட்டு கட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணதால முதல்ல அட்டை வாக்கில் கட் பண்ணிக்கலாம், அப்புறம் நீட்டு வாக்கில் கட் பண்ண போகிறோம். இப்போ அட்டை வாக்கில் கட் பண்ணி முடிச்சிட்டோம், நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக இந்த சோன் பப்படி ரெடியாகி வந்துருச்சு. முழுசாக கட் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து ட்ரையில் எடுக்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த சோன் பப்படி. இந்த ஒரு க்யூப்பில் வந்து 4 பீஸ் வருங்க. அந்த மாதிரி நம்ம ட்ரையில் ஜோடிக்கிறோம் பாருங்கள், எடுத்து காமிக்கிறோம். அந்த நட்ஸ் எல்லாம் போட்டதுனால எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். அந்த ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ண பார்த்தீங்களா, அதனால தான் இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அந்த நட்ஸ் எல்லாம். பார்க்கவே அழகாக இருக்குது, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் அந்த ஒயிட் சோன் பப்படி. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சேர்ந்து வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.